நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அன்பர்களுக்கு நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது கடக ராசிக்குள்ளே வரார். அப்போ ஜோதிட பழமொழியில் ஒரு பழமொழி இருக்குது, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. கரெக்டு தானே? வாழ்க்கையில் நீங்கள் நிலையாக இருந்தீங்களா? உங்களால் நிலையாக இருக்க விட்டாங்களா? நீங்கள் என்ன தான் நைட்டு உட்காந்து சிந்திச்சு இப்படித்தான் வாழ்வேன், அப்படித்தான் வாழ்வேன், நான் இனிமேல் எனக்காண்டி தான் வாழ போகிறேன்னு சொல்லி சிந்திச்சுட்டு படுத்த உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மறுநாள் காலையில் அப்படியே டோட்டலாக பேசமாட்டதை எப்படி உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு உங்களை பிறருக்காக அதாவது சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சியில் மாட்டினீங்களா இல்லையா? பொதுவாகவே நம்ம விருச்சிகராசி என்பதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க, கோபக்காரங்கம்பாங்க, தேல் மாதிரி கொட்டுறாங்கம்பாங்க. உண்மையா இல்லையா? உங்கள் கூடவே இருந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களை பிரேம் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு உங்களை பாசம் வச்சு, அன்பு வச்சு, காதல் வச்சு, நம்ப வச்சு ஏமாத்தின அந்த துரோகிகள் மட்டும்தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் உங்களை உண்மையான புரிஞ்சுக்கிட்ட, உண்மையான அன்பை நேசிக்கிற யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய நபர்கள், அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய நபர்கள், செவ்வாயோட ராசியாக இருக்கிறனால தான் உங்களை கட்டு போட்டு வைக்கிறாந்தா, அதாவது ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறாந்தா அந்த இடத்துல அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை கண்ட்ரோல் வைக்க முடியும். உங்களை மிரட்டியோ உருட்டியோலாம் யாராலையும் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 8ஆம் இடத்தை அதாவது வெட்டிச்சு சதுரனா அந்த ஏரியாவே காலியாகிருங்கிற மாதிரி தான் அவ்வளோ வலிமையானவங்க. ஆனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் கஷ்டமடையக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களுக்குள்ளேயே பல கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. அதே போல் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இன்னொரு குணம் என்னென்னா, நம்ம விரும்பிட்டோம், நம்ம நேசிச்சிட்டோம், நம்மளை நேசிச்சிட்டாங்க, அவங்க போலியாக நேசித்தாங்க, உண்மையாக காதலிச்சாங்க, அதெல்லாம் தெரியாது. பட் நம்ம மேலே அன்பு காட்டிட்டாங்க, சரி போனா போட்டு போ அப்படின்னு விட்டு கொடுக்குற எண்ணம் தான் 80% இருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது தான் தேல் அதோடைய வேலையை பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சிருவீங்க.
ஒரு அன்பை கொஞ்சம் அதிகமாக வச்சனால தான் அழுத்தமாக கேட்பீங்க, ஒரு அழுத்தமாக கொடுப்பீங்க, ப்ரெஷர் கொடுப்பீங்க. ஸோ இது உண்மை தான், உங்களுடைய குணம் தான். உங்களுடைய குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க? கடத்த மாட்டாங்களே. புரியாத உறவுகள் தான் உங்களை தவறாக சொல்லுவாங்க. இதான் நம்முடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடுத்துக்காட்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு 5 வருட காலமாக, குறைஞ்சது 5 வருடம், நான் சொல்ல போய் தான், குறைந்தது 5 வருட காலமாக பல விஷயங்களை, பல போராட்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் என்ன பண்ணோன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய பார்வை, 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக அப்படி விழுந்தனால இந்த 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உண்டு இல்லையா? அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த வட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க புரியும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே சிறப்படைய போகுது. நீங்கள் உங்கள் உணர போகிறீங்க, உங்களை ரசிக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமேல் நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விரக்தி ஆயிடுச்சு. நடா வாழ்க்கை, உங்களை உண்மையாகவே நம்பணும், ஏமாற்றிட்டாங்க, உண்மையிலே பாசம் வச்சோம், ஏமாற்றிட்டாங்கன்னு விருச்சிக ராசி ஆண்கள் எல்லாமே ஃபீல் பண்ணிக்கிறீங்க. அதுவும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ தூரம் ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க. நீங்கள் ஒரு ஆண்மகனை தான் கூட இருக்கவங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எனக்கு நீ வேணும் நீங்கள் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டீங்கன்னா அந்த நபர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பீங்க. அந்த நபர் உங்களை வேண்டாம் வீட்டு போனாலும் உறுதியாக இருப்பீங்க. எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும்னு அந்த அழுத்தம் அதிகமாக வருதுன்னா அது விருச்சிக ராசி பெண்களுடைய வார்த்தைகள் இருந்தால் வரும் அதிகமாக. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க. புரியுதா? உரிமை தானே, உரிமையை கேட்குற தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் அனுப்பிங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி பெண்கள் ஒரு நபருக்கு மனைவியாகவோ அல்லது காதலியாகவோ அல்லது தோழியாகவோ அல்லது பெற்ற தாயாகவோ வந்துவிட்டால் அந்த ஆண்மகன் கொடுத்து வச்சவன் சொல்லுவேன். அவ்வளோ தூரம் உங்களை பார்த்துக்குருவாங்க. அம்மாவை இருந்தால் தன் குழந்தைக்கு என்னென்னாலும் செய்வாங்க. சகோதரியாக இருந்தால் தன்னுடைய தம்பிக்காண்டி, தன்னுடைய அண்ணனுக்காண்டி எவ்வளோ நாள் விட்டு கொடுப்பாங்க. காதலியாக இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணாலும் சரி, என்னுடைய காதலன் என்னை ரொம்ப நேசித்தான் அப்படின்னு சொல்லி தான் வீட்டிலேருந்து என்னென்னலாம் எடுத்து கொடுக்குமோ, தான் உழைச்ச உழைப்பிலேருந்து எவ்வளோ தான் கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. மனைவியாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தை சுமக்கிற மிகப்பெரிய ஒரு சும தாங்கியாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், அழகு இருக்கும், அறிவு இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்காண்டி வாழ்வாங்க. இது உண்மையிலே நடந்திருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறான்னா நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார். உங்களை யார் யாரெல்லாம் தண்டிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் வஞ்சிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் வளரவே கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களை வளர்த்தி காட்டப்போகிறார், உங்களை உயர்த்தி காட்டப்போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற போகுது. அதே போல் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் அப்படியே செயல்பட போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஓகேவா? ஸோ கவலையே படத்தவன். அதுவும் நம்மளுடைய விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக எல்லா விதமான பிரச்சனையும் பார்த்துட்டீங்க. எப்பா போராட்டம் அல்லது சொன்னால் இன்னொரு வீடியோ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு போராட்டத்தை, பிரச்சனையை கடந்து வந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, உயிர் மட்டும்தான் ஐயா மிச்சம் அப்படிம்பாங்க. எல்லாம் பார்த்தாச்சு, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக போடுறாங்கன்னா அது விருச்சிக ராசியாக தான் இருக்கும். பல பேருடைய தவறை சுற்றி காட்டக்கூடிய ஒரு இடத்தில் தகுதியான நபர்கள் யாரும் விருச்சிக ராசிங்க. வெளிப்படையாக சுட்டி காட்டுவீங்க. மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. சுட்டு போட்டால் வராதுமாங்களா, அதுதான் நீங்கள். ஆனால் அதிகமான நெஞ்சு அழுத்தமும் ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை முடிக்காமல் உங்களுக்கு தூக்கமே வராது. யார் யாருக்கெல்லாம் அப்படி நிலைமை இருக்குங்கிறத சொல்லுங்கள். சார் நான் அப்படி தான் சார்
ஒரு விஷயம் முடிவெடுப்பேன், அதை முடிச்சுட்டு தான் நான் தூங்குற பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பெண்களும் அதிகமாக இருப்பாங்க, விருச்சிக ராசி ஆண்களும் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. சரி, கிரக ரீதியான உண்மைலாம் ஓகே. இப்போ நல்லது கொடுக்க போகிறாருங்கிறது ஓகே. இந்த காலகட்டங்களில் நாங்கள் எதுவும் வழிபாடு செய்யணுமா, என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருக வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க உக்கிர தெய்வங்கள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.